வாங்கப்பா. இன்னைக்கு நாட்டுக்கோழி வறுவல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ எடையுள்ள கோழியை 2 வாங்கியிருக்கேன். அதில் வெட்டி சுத்தம் பண்ணி பார்த்தா 1.5 கிலோ தான் வந்துடுச்சு. ஆனால் ஒரு கோழியை 4 பீஸாக போட்டு வாங்கியிருக்கோம். இதில் 3-4 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவுங்க. கழுவுன கறியை நம்ம லைட்டாக மேலே வெட்டிக்கலாம். ஏன்னா மசாலா நல்லா அப்போ தான் கறியில் ஏறும், இல்லைன்னா நல்லா வேகாது. கறியில் உள்ளேயும் மசாலா சரியாக ஏறாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கோடு போட்டு வச்சுக்கலாம். கோடு வெட்டி எடுத்துகிட்டு வந்து வேக வைக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ அதை கழுவி கோடு போட்டு எடுத்தாந்து அடுத்தது நம்ம என்ன செய்கிறோன்னா குக்கரில் வைக்கிறோம். குக்கரில் வைக்கும்போது அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் லைட்டாக உப்பு இதெல்லாம் போட்டு அதுக்குள்ளே அளவோட தண்ணியை ஊற்றி குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துக்குங்க. நல்லா வேக வச்சு எடுத்துங்க. ஏன்னா அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி தான் அது இருக்கும். வாங்குகிற கோழியும் எந்த சைஸில் நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்டாக முத்தந்தாக இருந்துட்டுன்னா ஹார்டாக இருந்துடும். அதுக்கேற்ற மாதிரி பின்ன 2 விசில் விட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம நார்மலாக 5 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வறுக்கலாம். தண்ணி தனியாக கறி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம வானலை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கி வெங்காயத்தை வெட்டிட்டு வரோம். அந்த கறி வேகக்குள்ளேயே வெங்காயத்தை வெட்டிட்டு வந்துடலாம். வெட்டிட்டு வந்து வானலை வச்சு இதெல்லாம் செய்யும்போது வதக்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு 2 கிலோ கறின்னா 2 கிலோ கறிக்கு நான் அளவு சொல்லிட்டு வரேன். நீங்கள் 1 கிலோவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரெண்டு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள், 2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள் 3 சின்ன ஸ்பூனு காமிச்சிருப்போம் பாருங்கள். அதே மாதிரி சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 ஸ்பூன் சீரகத்தூள் இதை போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றோங்க. அதனால் கொஞ்சம் காரமாக தான் அரைச்சி வச்சுருப்போம் தூளை. அதனால் நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு இந்த கறி வந்த தண்ணி வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. அப்போ தான் அந்த கிரேவி நல்லா வெந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கறி போட்டு இது பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு நல்லா வறுத்த ஸ்மெல்லு நம்மளுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் கிடைக்கும். இல்லைன்னா பச்சை வாடை அடிச்சிடும். அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியை போட்டு அந்த தண்ணியவே ஊற்றி கிண்டுங்க. கிண்டும்போது அது சுண்ட அது கறி இழுத்துரும். ஊற்றி கிண்ட அப்போ நல்லா கிண்டி நல்லா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. சிம்மிலே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடி பிடிச்சிடாத. இதுக்கப்புறம் தான் 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடியில் பிடிச்சிரும். இல்லாட்டி பிடிச்சின்னா சாப்பிட முடியாத போயிடும். அதனால் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடுத்தது எந்த கண்டிஷனில் வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் அதில் சாந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்தால் தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதில் ஒரு சாந்து இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். அதனுடைய டேஸ்ட்டும் வேறு மாதிரி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இந்த கறியை வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.